அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டேஸ் சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க பிராண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை கௌரியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்குமா, இல்லை ஆவுடி அப்பனை பிடிக்குமா, இல்லை ஜமீன் குடும்பத்தாளுங்களை பிடிக்குமா, இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா, இல்லை துர்கை அம்மனை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ அடுத்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக தான் இந்த வாரம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது, இப்போ நம்மளோட துர்கா ஏற்கனவே தெய்வாம்சமாக மாறிட்டாங்க. இப்போ நம்மளோட துர்கா தெய்வாம்சன்ற மாதிரி இப்போ நம்மளோட கௌரி பாப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எண்டிங் சீரியல்லேருந்தே அவங்க தெய்வாம்சத்தோட குழந்தை தான். அதுவும் இல்லாத அவங்களோட சக்தியை மீட்கிறதுக்காக துர்கா ரொம்பவும் போராடி திரும்ப சக்தியெல்லாம் மீட்டு கொடுத்தாங்க. கடைசியில் துர்காவை கொல்ல பார்த்தாங்க. துர்காவாக இருக்கிற கொன்னாங்களா கொன்னலைங்களான்னு தெரியலிங்க. இப்போ துர்காவாக இருக்கிறது யார் என்ன ஏதுன்ட்டு அதுவே ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. துர்கான்ற ஒரு கேரக்டரவே இதுவரையுமே காலன் மந்திரவாளியும் சமாளிக்க முடியல, ஆவுடையப்பன் ஜமீன் குடும்பத்தாளங்களாலையும் சமாளிக்க முடியல. இப்போ கௌரி சீரியலில் துர்கா சீரியலாக கொண்டு வந்திருக்கிறது பழைய விஷயமெல்லாம் கலரிட்டுக்கிறாங்க. இப்போ நம்மளோட கௌரி பாப்பாவும் வரக்கூடிய உச்சிக்காளி திருவிழாவில் அவங்களுக்கும் தெய்வாம்ச சக்தியோடு போராட போகிறாங்க. நம்மளோட துர்காவும் போராட போகிறாங்க. ஏற்கனவே துர்காவை வச்சே ஒன்றும் சமாளிக்க முடியல. இனிமேல் கௌரி பாப்பாவும் சேர்ந்து 2 பேரும் பண்ணுற அட்டோலி இனிமேல் தாங்க முடியாதுங்க. நம்மளோட எதிரிகள் கூட்டமெல்லாம் தூள் தூளாக உடைய போகுதுங்க. நம்மளோட ஜமீன் குடும்பத்து ஆளுங்களில் யார் சாவ போகிறாங்கன்னா ஆவுடைய அப்பனும் ஜனாவும் சாவுவான்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்மளோட காலன் மந்திரவாதி தான் ஃபஸ்ட்டு சாவுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு எபிசோட் வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் ஒரு பக்கம் இந்த துர்கா சீரியலோட ஆர்டிஸ்ட், அதாவது ரைட்டரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு புதைச்சி வைக்கிற ஃபைலெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இங்கே வருதுங்கிறது, அங்கே ஒரு ஃபைலில் அசுரவாதான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கு. அது நம்மளோட உச்சிகாளியம்மன் திருவிழாவில் நம்மளோட துர்கா நடத்த போகிற விஷயம் தாங்க, துர்காவும் கௌரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வோட ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.